நடுராத்திரியில நாய் ஏன் கொலைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோலாம் போட்டிருந்தோம். நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதுக்கு கிளாரிஃபிகேஷனா இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூமில் ஒரு லெட்டர் வச்சுருக்காரு. வெளியில் யாரும் தூங்கக்கூடாது, நைட்டு பெட்டு போட்டு வெளியில் யாரும் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. ஸோ எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அன்றைக்கி வந்து தேவையில்லாமல் ஃபேக் அலிகேஷன்ஸ் வச்சாங்க. இந்த மாதிரி பெட்டு போட்டு தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அன்றைக்கி நாய் குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் எந்த அசம்ஷன்ஸ்க்குமே நான் அன்றைக்குமே போகல, இன்றைக்குமே நான் போகல. ஆனால் எனக்கு ஒரு சில கேள்விகள் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ லெட்டர் அனுப்பிச்ச பிக் பாஸுக்கு அன்றைக்கி ஏன் அனுப்ப தெரியல? அன்றைக்கி ஏன் அவர் மிட் நைட் அந்த லெட்டரை அனுப்பலை? ஏன்னா நம்ம மார்னிங் டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது டாஸ்க்கை தப்பாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த டாஸ்கோட மிடில்லையே வந்து லெட்டர் அனுப்புவார், ஸ்டோர் ரூமில் லெட்டர் அனுப்புவார். அந்த லெட்டரை அனுப்பலை. இல்லைன்னா பிக் பாஸ் வாய்ஸில் வந்துட்டு எல்லோரும் வெளியே தூங்கக்கூடாது, உள்ளே போய் தூங்குங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கலாம். அவர் ஏன் அதை சொல்லலைங்கிறது தெரியலை. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்த பார்வதி அண்ட் கமருதீன், சாண்ட்ரா 3 பேருமே, சாண்ட்ரா அவங்க தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க யாருமே வந்துட்டு ஏன் நாய் குறைச்சதுன்னு கேட்கல. அவங்க ஏன் கேட்கலங்கிறது எனக்கு தெரியல. மேபி அவங்க ஏதோ ஒரு சின்ன ரூல் பிரேக் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த ரூல் பிரேக்குக்காக அந்த நாய் குறைச்சிருந்துருக்கலாம். அதனால தான் அவங்க வந்து கேட்காம இருந்திருக்கணும். இல்லைனா அன்யூஷுவலாக மிட் நைட்டில் நாய் குறைச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் பர்சனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஹே நைட்டு ஏன் அப்போ நாய் இப்போ ஏன் குறைக்குது, மிட் நைட்டில் எதுக்கு குறைக்குது, ஹே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா தூங்கிட்டு இருந்த சபரி கேட்டார், கனி கேட்டாங்க, சுபிக்ஷா கேட்டாங்க, ஆதிரி கேட்டாங்க, எல்லாருமே கேட்டாங்க, திவ்யா கேட்டாங்க, கானா வினோதண்ணா கேட்டார், எல்லாருமே கேட்டாங்க. அவங்க 2 பேரும் ஏன் கேட்கல? சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி ஜோன்ட் அவுட்டாக இருக்காங்க, அவங்க கேட்கல. மேபி இவங்க மைக் போடாமல் பேசுகிறது ஏதோ ஒரு ரூல் பிரேக் ஒருவேளை பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை பண்ணாமலும் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் நாய் குறைச்சதை வச்சு ஃபேக் அலிகேஷன் வச்சாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு எனக்கு என்ன கொஸ்டின்னா, அப்போ ஏன் நாய் குறைச்சப்போ இதெல்லாம் ஏன் நடக்கலைங்கிறது என்னுடைய கொஸ்டின். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி அன்றைக்கி ஒரு வேளை ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருந்தா கூட அந்த மிஸ்டேக்கை பூதாகாரமாக பெருசு பண்ண வேண்டாம். நம்ம அதனால் வெளியில் படுத்தா தானே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே வருது. ஸோ யாரும் வெளியில் படுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ரொம்ப டீசெண்டாக அந்த லெட்டர் அனுப்பியிருக்காரோன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.